வணக்கம். நம்ம கோட்ல அடிக்கடி பார்க்குற, ஆனா சரி செய்ய கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். அதுக்கு பேரு மெசேஜ் செயின். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த கோட் பேட்டர்னை கொஞ்சம் பாருங்க. உங்க ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருதா? பார்த்த உடனே இதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு தோணலாம் இல்லையா? இதுதாங்க அந்த பேட்டர்ன். ஒரு ஆப்ஜெக்ட் அடுத்தத கூப்பிடுது, அது இன்னொன்னா கூப்பிடுதுன்னு ஒரு தொடர்வண்டி மாதிரி இந்த அழைப்புகள் நீண்டுட்டே போகுது. இதுதான் நாம மெசேஜ் செயின் அப்படின்னு சொல்றோம். பார்க்கிறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள சில பெரிய பிரச்சனைகள் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த மெசேஜ் செயின்ங்கிறது வெறும் ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. இது நம்ம கோட் பேஸ்ல இருக்கிற ஒரு பெரிய நோயோட அறிகுறி. வாங்க இந்த அறிகுறியை எப்படி சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கிளையண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட ஒரு தகவல் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் தெரியல. உடனே அது என்ன பண்ணுது? அது இன்னொரு ஆப்ஜெக்ட் கிட்ட கேக்குது. இப்படியே ஒருத்தர் கேட்டு பதில் வாங்குறதுக்கு ஒரு நீண்ட சங்கிலி உருவாகிடுது. இதுதான் மெசேஜ் செயின். ஓகே, அறிகுறியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அறிகுறிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோய் என்னன்னு பார்க்க வேண்டாமா? இந்த மாதிரி சங்கிலிகள் ஏன் நம்ம கோட ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள தள்ளுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் இதுதாங்க மூல காரணம். அதிகப்படியான சார்பு நிலை, அதாவது எக்ஸசிவ் டிபெண்டன்சி. நம்ம கிளையண்ட் கோட் அந்த சங்கிலியில இருக்கிற ஒவ்வொரு கிளாஸோட உள்ள அமைப்பையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஒரு விதத்துல அந்த சங்கிலிக்கு நம்ம கிளையண்ட் ஒரு கைதி மாதிரி ஆகிடுது. இங்க பாருங்களேன், இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரியும். இடது பக்கம் கிளையண்ட் பி சி டின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ரொம்ப பலவீனமான, லேசா தட்டினா உடையிற மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா நம்ம இலக்கு என்ன? வலது பக்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கணும். கிளையண்ட்டுக்கு பியை மட்டும் தெரிஞ்சா போதும். இது சார்பு நிலையை குறைச்சு நம்ம கோடை ரொம்ப உறுதியாக்கும். இதனால வர்ற பெரிய தலைவலி என்ன தெரியுமா? எதிர்காலத்துல அந்த சங்கிலியில இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸோட கட்டமைப்பை நீங்க மாத்தினா போதும், உடனே நீங்க கிளையண்ட் கோடுக்கு வந்து அதையும் மாத்தியாகணும். இது மெயின்டெனன்ஸே ஒரு பெரிய போராக்கமாவே மாத்திடும். சரி, நோயை சரியா கண்டறிஞ்சாச்சு. இப்ப அதுக்கான மருந்து என்னன்னு பார்க்கலாம் இல்லையா? இந்த தேவையற்ற சார்புநிலை சங்கிலிய எப்படி உடைச்சு நம்ம கோடை மறுபடியும் ஆரோக்கியமா மாத்துறது? இதை சரி செய்ய ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு ஹைட் டெலிகேட், அதாவது இந்த சிக்கலான சங்கிலிய ஒரு முகப்புக்கு பின்னாடி மறைச்சிடுறது. இன்னொன்னு எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் மூவ் மெத்தட். இதுல நமக்கு தேவையான ஒரு வேலையை மட்டும் தனியா பிரிச்சு அதை நம்ம கிளையண்ட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்துடுறது. முதல்ல ஹைட் டெலிகேட்டை பார்ப்போம். இதுல சங்கிலியோட ஆப்ஜெக்டிய ஒரு வாசல் மாதிரி மாத்திடுறோம். கிளையண்ட் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட மட்டும் பேசினா போதும், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குங்கிற எதை பத்தியும் அது கவலைப்பட தேவையில்லை. எல்லா வேலையும் அந்த ஆப்ஜெக்டே பார்த்துக்கும். இன்னொரு வழி, கிளையண்ட் உண்மையிலே என்ன செய்ய நினைக்குதுன்னு யோசிக்கிறது. ஒருவேளை அதுக்கு சங்கிலியோட கடைசியில இருக்கிற ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும்தான் தேவைப்படலாம். அப்போ அந்த முழு சங்கிலியும் பயன்படுத்தாம அந்த வேலையை மட்டும் தனியா பிரிச்சு அதை நேரா கிளையண்ட் பயன்படுத்துற முதல் ஆப்ஜெக்டுக்கே கொண்டு வந்துடலாம். இந்த சிகிச்சைகளை எல்லாம் செய்யறதால நமக்கு கிடைக்க போற பலன்கள் என்ன? அதாவது நம்ம கோடுக்கு கிடைக்க போற ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பலன் ரொம்பவே தெளிவானது. ஒன்னு, கிளாஸ்களுக்கு இடையிலான அந்த இறுக்கமான பிணைப்பு குறையுது, ஒவ்வொன்றும் தனித்தனியா இயங்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, தேவையில்லாத கோடு, அதாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யற கோடெல்லாம் குறைஞ்சு கோட் பேஸ் ரொம்ப சுத்தமா நிர்வகிக்க சுலபமா மாறிடும். ஆனா நில்லுங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். எல்லா மருந்துக்கும் சில பக்க விளைவுகள் இருக்கிற மாதிரி இந்த ரீஃபேக்டரிங் முறைக்கும் சில பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு மெசேஜ் செயினை பார்த்தா உடனே கண்ணை மூடிட்டு அதை உடைச்சிட வேண்டியதானா? அதுதான் சிறந்த நடைமுறையா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. ரொம்ப தீவிரமா ஹை டெலிகேட் முறையை பயன்படுத்தினா அது மிடில் மேன் அப்படின்னு இன்னொரு கோட் ஸ்மெல்ல உருவாக்கிடும். அதாவது ஒரு கிளாஸ் எந்த வேலையுமே செய்யாம வர்ற கோரிக்கைகள் எல்லாம் அடுத்த ஆப்ஜெக்டுகளுக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கும். இதுவும் ஒரு விதத்துல குழப்பத்தை தான் உருவாக்கும். ஆக நம்மளோட இலக்கு குருட்டுத்தனமா எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறது இல்ல. தேவையற்ற சார்பு நிலைக்கும் இந்த மாதிரி குழப்பமான மிடில்மேன் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நடுவுல சரியான ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இந்த பகுப்பாய்வை முடிக்கும்போதே இந்த ஒரு கேள்வி உங்ககிட்டயே கேட்டு பாருங்க. உங்க கோட் பேஸ்ல நீங்க கவனிக்காம விட்ட இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற எந்த சங்கிலிகள் உங்க வேலையை கடினமாக்குது, உங்க கோட மெதுவாக்குது? யோசிச்சு பாருங்க. பதில் உங்ககிட்டே இருக்கலாம்.